வணக்கம். இந்த கிளாஸ்ல டிரான்ஸ்பரன்சி டூல் பத்தி டீடைலா பார்க்க போறோம். சாப்டர் 9ல இந்த டிரான்ஸ்பரன்சி டூல பேசிக்கா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருப்போம். இந்த கிளாஸ்ல பிரீஃபா அத பத்தி பார்க்க போறோம். இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிருக்கேன். 2 ஸ்டார் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டார் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்டார். இது டிரான்ஸ்பரண்டா இருக்கனால இமேஜ்ல இருக்கக்கூடிய டிசைன் வந்து நமக்கு மேல தெரியுது. இந்த ஸ்டார் டிரான்ஸ்பரண்டா இல்ல. அதனால அந்த பேக்ல இருக்கக்கூடிய எந்த டிசைனுமே நமக்கு ஃப்ரண்ட்ல தெரியல. ஒரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்ததுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வழியா பேக்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ட நம்ம பார்க்க முடியும். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் உடைய ஜெனரல் மீனிங். அதே தான் இந்த டூலுடைய ஃபங்ஷனும். இந்த டிரான்ஸ்பரன்சி டூல யூஸ் பண்ணி இமேஜ் ரிஃப்ளெக்ஷன், வெக்டர் ரிஃப்ளெக்ஷன், டெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், இமேஜ் பிளெண்டிங், டிரான்ஸ்பரன்சில இருக்கக்கூடிய வெரைட்டிஸ், கலர்ஸ் மெர்ஜ் ஆகக்கூடிய இடங்கள்ல இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதுல மெர்ஜ் மோடுன்னு நிறைய வேரியேஷன் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். பிகினர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த 3 ஆப்ஜெக்ட் உடைய ஷேடோ கீழ தெரியணும். மிரர்ல எப்படி ரிவர்ஸ்ல தெரியும், அந்த மாரி தெரியணும். அதுதான் இமேஜ் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. இந்த 3 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு, நம்பர் கீபேட்ல ப்ளஸ் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் அது மேலேயே இருக்கும். இப்ப இந்த இமேஜ் 3மே கீழ ஃபிளிப் ஆகணும். டைரக்ட்டா ப்ராப்பர்ட்டி பார்ல மிரர் வெர்டிகல் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல இது மிரரா இருக்கும். பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. கண்ட்ரோல் இசட் குடுக்குறேன். இத நம்ம ஷார்ட்கட்ல பண்றதுக்கு, கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீய பிரஸ் பண்ணிட்டு, மேல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ட கிளிக் பண்ணி, கீழ பிரஸ் பண்ணோம்னா, அது மிரராவும் சேஞ்ச் ஆயிடும். பொசிஷனும் சேஞ்ச் ஆயிடும். இப்ப நம்ம ஷார்ட்கட்ல போனா, இத எப்படி ஆப்ஷன்ல பண்றதுன்னு பார்க்கலாம். அன்டூ பண்றேன். இப்ப ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல டூப்ளிகேட் இருக்கு. இந்த மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ப்ராப்பர்ட்டி பார்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆரிஜின் ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதனுடைய டூல் டிப் பாருங்க. செட் தி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டூ யூஸ் வென் பொசிஷனிங் ஆர் ஸ்கேலிங் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் உடைய பொசிஷனையோ, இல்ல சைஸையோ சேஞ்ச் பண்ணும்போது, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ட யூஸ் பண்ணி நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து சென்டர்ல தான் இருக்கும். நம்ம அத மூவ் பண்ணிக்கலாம். அத சுத்தி இருக்கக்கூடிய கட்டங்கள்ல வந்து அத மூவ் பண்ணிக்க முடியும். பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு விதமா யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலிங் பண்ணும்போது வேற மாரி யூஸ் பண்ணுவோம். இப்ப நமக்கு பொசிஷன் தான் சேஞ்ச் பண்ண போறோம். இந்த ஆப்ஜெக்ட் ஆரிஜின எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத தனியா ஒரு கிளாஸ் டீடைலா பார்ப்போம். இப்ப ஆப்ஜெக்ட் இருக்க பொசிஷன் அது. கீழ் பக்கம் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும். சோ பாட்டம் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம மிரர் வெர்டிகலி ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலா மிரரா சேஞ்ச் ஆகும். பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். இந்த 3 ஆப்ஜெக்ட்டும் பாட்டம்ல ஒரே அலைன்மென்ட்ல இல்ல. அதனால இந்த இடத்துல கேப் வந்து அதிகமா இருக்கு. இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு மேல மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலயும் கொஞ்சம் கேப் இருக்கு. அதையும் கொஞ்சம் மேல மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி டூல கிளிக் பண்ணி மேல இருந்து கீழ ட்ராக் பண்றேன். நமக்கு இங்க கீழ வந்து ஃபேட் ஆயிரணும். இந்த இடத்துல மட்டும் லைட்டா தெரிஞ்சா போதும். இதனுடைய பெர்சன்டேஜ வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைட்டா தெரிஞ்சா போதும். நல்லா நான் மூவ் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல ஜூம் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம டிசைன் பார்த்தீங்கன்னா, இந்த கிரே கலர் பேக்கிரவுண்டோட முடியுது. பட் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரம் வெளியில இருக்கு. இந்த மாரி நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. ஷேப் டூல் யூஸ் பண்ணி அதனுடைய சைஸ சேஞ்ச் பண்றேன். இந்த மாரி சேஞ்ச் பண்ணும்போது சில நேரங்கள்ல அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும். அத கவனமா பார்த்துக்கோங்க. இப்ப இதே டிரான்ஸ்பரன்சி தான் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் தேவை. இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சிய கிளிக் பண்ணிட்டு, ப்ராப்பர்ட்டி பார்ல காப்பி டிரான்ஸ்பரன்சின்னு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சில ஒரு கிளிக் பண்றேன். இப்ப அதே பெர்சன்டேஜ் இங்க அப்ளை ஆயிடுச்சு. ஷேப் டூல் யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து சைஸ ரெடியூஸ் பண்ணிடுறோம். இத சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க, இந்த டிரான்ஸ்பரன்சி பெர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எகைன் அத எடிட் பண்ணிக்கிறேன். மைல்டா ரிஃப்ளெக்ஷன் தெரியும்போது தான் அந்த டிசைன் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெக்டார் ஆப்ஜெக்ட்ல டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணும்போது, அதுல நெறைய ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்றேன். டூ மெனி ஆப்ஜெக்ட் செலக்டட் இந்த மாரி எரர் வந்துரும். இந்த ஆப்ஜெக்ட்ல 6000க்கு மேல ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இவ்ளோ ஆப்ஜெக்ட் இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்ஜெக்ட்ட பிட்மேப்பா கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நம்பர் கீபேட்ல ஒரு பிரஸ் பண்றேன். அது மேலே ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். பிட்மேப்ல கன்வெர்ட் டூ பிட்மேப். இதுல இந்த டிரான்ஸ்பரன்ட் பேக்கிரவுண்ட் எனேபிள்ல இருக்கணும். ஒருவேளை அது டிசேபிள் இருந்ததுன்னா, பிட்மேப்பா கன்வெர்ட் ஆகும்போது ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட் அப்பியர் ஆயிடும். அன்டூ பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள்ல இருக்கணும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே குடுத்துர்றேன். ஆப்ஜெக்ட் மேலேயே பிட்மேப் கிரியேட் ஆயிடுச்சு. இத ஃபிளிப் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்து மேல இருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்றேன். வெக்டார் ஆப்ஜெக்ட் வந்து குவான்டிட்டி கம்மியா இருந்ததுன்னா, நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதிக குவான்டிட்டி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வரும். இமேஜ்ல எப்படி ரிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணோமோ, அதே போல தான் டெக்ஸ்ட்லயும். ஆனா, இந்த மாரி ஒரு போல்டான ஃபாண்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்றது ஈஸியா பண்ணிடலாம். அதே ஒரு ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டா இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த போல்டான ஃபாண்ட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். நம்பர் கீபேட்ல பிரஸ் பண்றேன். இத ஃபிளிப் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்ல ஈஸியா நம்ம கலரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்பர் கீபேட்ல ஒரு பிரஸ் பண்றேன். டூப்ளிகேட் அது மேல இருக்கு. இத கிளிக் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் பாருங்க எந்த மாரி இருக்குன்னு. மூவ் பண்ணி நம்ம பிளேஸ் பண்ணாலும், அந்த எஃப் வந்து அது மேல போய் டச் ஆகும். இந்த இடத்துல நம்ம ரிஃப்ளெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்ட வெளியில மூவ் பண்ணியிருக்கேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழ வந்திருக்க இந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்.
ஒரு லெட்டர் மட்டும் தான் நமக்கு கீழ வந்திருக்கு. ஒரு பாக்ஸ் டிரா பண்ணிட்டு, டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணி கன்வெர்ட் டூ கர்வ் குடுத்துர்றேன். அந்த பாக்ஸையும், டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டு, பேக் மைனஸ் ஃப்ரண்ட் குடுக்குறேன். கீழ கட் ஆயிடுச்சு. இந்த டெக்ஸ்ட்ட மேல மூவ் பண்ணிட்டு, மிரர் வெர்டிகல்லி அப்ளை பண்றேன். டெக்ஸ்ட்ட சென்டர்ல கிளிக் பண்ணிட்டு, ஸ்க்யூ பண்றேன். டெக்ஸ்ட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட்டா காமிக்கலாம். ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு லெட்டரையும் நீங்க ஜூம் பண்ணி பார்க்கணும். அது கரெக்ட்டா பொசிஷன் ஆயிருக்கா? இப்ப கண்ட்ரோல் பேஜ் டவுன் குடுத்து பேக்ல மூவ் பண்ணிட்டேன். டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இந்த இடத்துல இன்னொரு எலிஃபண்ட் இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணலாம். இமேஜ செலக்ட் பண்ணிட்டு, நம்பர் கீபேட்ல பிளஸ் பிரஸ் பண்றேன். மிரர் ஹாரிசான்டலி கிளிக் பண்றேன். இப்ப இந்த இமேஜ மூவ் பண்றேன். இந்த 2 இமேஜ் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் தெரியும். இத அவாய்ட் பண்றதுக்கு டிரான்ஸ்பரன்சி டூல் யூஸ் பண்ணலாம். இமேஜ் செலக்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி டூல கிளிக் பண்ணிட்டு, அந்த எட்ஜ்ல மட்டும் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். இமேஜ கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணிடுறேன். அப்படி மூவ் பண்ணும்போது இந்த இமேஜ் மறைஞ்சது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பரன்சிய மூவ் பண்ணிக்கணும். இப்ப எந்த டிஃபரன்ஸ் தெரியல பாருங்க. இந்த மாரி Coreldraw சிம்பிளா நம்ம இமேஜ பிளெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்களும் டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கன்டின்யூ ஆகும். டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன? எப்படி யூஸ் பண்ணும்? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நன்றி. வணக்கம்.